இந்த வாரம் கார்னர்ஸ்டோன் பாடம் படிக்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரப்பிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. நாங்கள் படிக்க போகிற இந்த பாடம் எங்களுக்கு நல்லா புரியறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த வாரம் நம்ம 9வது பாடத்தை படிக்க போகிறோம். இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு கண்டதும் காதலும் இல்லை. இந்த பாடத்துக்கான மனப்பாட வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 10-11 வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர்களோட சீஷர்கள் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவர்களுடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்று கேட்டார்கள். இந்த பாடத்துல நம்ம ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்க போறோம். அதாவது மற்றவங்க கிட்ட நம்ம பார்க்குற விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையிலையும் அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றத இன்னைக்கு பாடத்துல பார்க்க போறோம். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல வரி வசூலிக்கப்படவங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருடைய பார்வையிலும் பாவிகளாகவும் நியாயமா நடந்துக்காதவங்களாகவும் இருந்தாங்க. ஆனாலும் இயேசு அவங்க எல்லாருக்கூடையும் நேரம் செலவழிக்க ஆசைப்பட்டாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அவர்களோட உதவி நீதிமான காட்டிலும் பாவிகளுக்கு தான் ரொம்ப அவசரமா இருந்ததுன்னு. அதனால இயேசு மத்தேயு 9:12 சொல்றாரு, விஞ்ஞானிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கைய நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த அண்ட சராசத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை ஏத்துக்க தயாரா இருக்காரு. அதே மாதிரி நாமும் மற்றவங்களையும் ஏத்துக்கிட்டு அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தப்போ அவரு ஒரு ராஜாவா வரல, ஒரு வீடே இல்லாத ஒரு மனிதனா தான் வந்தாரு. இந்த பாவிகள் நிறைஞ்ச உலகத்துல அவரும் ஒருத்தராக தான் வந்து பிறந்தாரு. அதனால தேவைகள் நிறைந்த இந்த மனிதர்களை நம்ம ஏத்துக்கணும்னு அப்படி ஆசைப்படுறாரு. மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு யோசிச்சு பார்க்குற ஒரு சூழ்நிலை. நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கோம்னு நினச்சிப்போமே. நான் இனிமே சொல்ல போற ஜனங்க, உங்களுடைய இந்த ஆலயத்துக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? முதல் ஆள் குடிச்சு வீடே இல்லாத ஒரு மோசமான உள்ள சூழ்நிலை. அவர் சர்ச்சுக்குள்ள வந்தோடனே அவர் மேல பயங்கரமான நாத்தம் அடிக்குது. இப்போ 2வது ஆள் ரொம்ப பிரபலமான ஒரு இசை கலைஞர். 3வதா இந்த தேசத்தோட ஜனாதிபதி. 4வதா பில்கேட் வராரு. 5வதா வேற ஒரு நம்பிக்கை சேர்ந்த ஒருத்தர் வராரு. அவங்க ஒரு ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். இப்போ நீங்க இவங்களை யாரு வந்தா நீங்க எப்படி நடந்துப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பதில் மற்றவங்க மேல நீங்க என்ன ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கீங்கன்னு உங்களுடைய குணாதிசயம் புரிய வைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுடைய குணத்தை வெளிப்படுத்துறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை கேட்போம். அமெரிக்கா தேசத்துல லாஸ் வேகாஸ் ஒரு பகுதியில ஒரு சில கிறிஸ்துவ பெண்கள் அங்க இருந்த விபச்சார கூட்டத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்கள அந்த ஓய்வு நாள் அவங்கள ஆலயத்துக்கு வர சொல்லி அவங்கள அழைச்சாங்க. இந்த பெண்கள் குழு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்த நிறைய பேரு கிறிஸ்துவ அறிஞ்சிக்க உதவி செய்தாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முடியுமோ அவங்கள வழிநடத்தணும்னு. ஆண்டவரோட பரிசுத்தமான வாழ்க்கைய நடத்திட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த பெண்கள் தேவையில்லாம இப்படிப்பட்ட ஒரு பாவிகள் கூட போய் அவங்க கலந்துக்கிறாங்களேன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பெண்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் அவங்க மூலமா அநேகரை அவங்களுடைய பாதத்துக்கு கொண்டு வராருன்னு. இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பிரபலமான இல்ல நல்லா அப்படின்னு சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம ஒரு தள்ளியே தான் நடந்துப்போம். நம்ம அவங்க கூட போய் பேசுறதுனாலயோ
அவங்க கூட போய் பழகுறதுனாலயோ நம்மளுடைய அந்தஸ்து குறைஞ்சு போயிடும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்க எல்லா கெட்ட விஷயத்தையும் பார்க்காம அவங்க எந்த விதத்துல ஆண்டவரோட சேர்ந்து வாழ்ற நல்ல ஒரு வாழ்க்கையே வாழ முடியாம தடையா இருந்த காரியங்களை பார்த்து அதை சரி செய்ய உதவி செய்யணும். இயேசு லேவியை பார்த்து அவருடைய தப்பு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாம இந்த மனுஷனால கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும்னு நினைச்சாரு. இததான் எரேமியா 31:3 சொல்றாரு. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் தேசத்துல அந்த காலத்துல வாழ்ந்த இந்த வரி வசூலிக்கிறவங்கள எல்லாரும் ரொம்ப ஏமாத்துறவங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனாலும் அதுலயும் ஒரு சிலர் ரொம்பவும் வித்தியாசமானவர்களா இருந்தாங்க. இத நம்ம லூக்கா 3ஆவது அதிகாரத்துல பார்க்கலாம். 12-13 வாசிக்கும் போது அந்த ஆயக்காரரும் ஆண்டவர்கிட்ட ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவரும், நீங்க உங்களுக்கு கட்டளை இட்டதுக்கு மேல நீங்க வாங்காதீங்க அப்படின்னு அதுல சொல்றாரு. இந்த வரி வசூல் பண்றவங்க ஆயக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு மேல அதிகமா ஜனங்கள் கிட்ட இருந்து அவங்க பணம் வசூல் பண்ணி அவங்க அதிகமான பணக்காரர்களா இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த ரோமர் அரசாங்கம் வரி போட்டிருந்தாங்க. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் வரி பணம் கட்ட வேண்டியது இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரி கட்டும் போது அந்த வரி கணக்கு வழக்கே இல்லாம ஆயக்காரங்க வசூல் பண்ணும்போது அவங்க எவ்வளவு பேராசை பிடிச்சவங்க, அநியாயமா மத்தவங்க கிட்ட இருந்து காசு புடுங்குறவங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் இயேசு இவங்க எல்லாரையும் நேசிச்சாரு. அதனால அவங்க எல்லாரையும் ரசிக்கப்படணும்னு ஆசைப்பட்டாரு. என்ன ஒரு பயங்கரமான செய்தியில நம்மளும் இந்த உலகத்துல நிறைய பேரை சந்திக்கிறோம். அவங்க எல்லாரையுமே நம்ம பார்த்த உடனே ஏத்துக்கிறது கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா எப்படிப்பட்ட பாவத்துல இருந்தாங்க, எப்படி ஒரு முரட்டு குணமா இருந்தாங்க, எப்படி இருதயமே இல்லாம மனசாட்சியே இல்லாம மத்தவங்களை துன்புறுத்தி எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஜனங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம நேருக்கு நேர் சந்திக்க கூடாது, அவங்களுக்கு கூட எந்த சகவாசமும் நம்ம வச்சுக்க கூடாதுன்னு நினைப்போம். இருந்தாலும் நம்ம மத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி எதனால அவங்க இப்படி இருக்காங்க, எந்த சூழ்நிலையில அவங்க இப்படி மாறினாங்க, என்ன கஷ்டத்துக்குள்ள உட்பட்டு அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேர்வு செஞ்சாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இததான் இயேசு செய்யறாரு. அதையே நம்மளும் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது எல்லா ஜனங்களிலையும் அவங்களும் ஒரு மனிதர், அவங்களுக்கும் தேவைகள், ஆசைகள், சந்திக்கப்படாத காரியங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து அவங்களும் நித்திய ஜீவனை பெறுறதுக்கு ஒரு வழிய, ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்களுடைய கடந்த காலம் என்னவா இருந்துட்டு போட்டோம், இன்னொரு கொடூரமான காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த உலகத்துல மனிதனா பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. அந்த மெய்யான நோக்கத்தை அவங்க உணர்ந்து கொள்ள உதவி செய்யணும். அது அந்த கிறிஸ்துவோட ஒளியால நம்ம பிரதிபலிச்சு காமிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும். இயேசுவோட அன்பை உண்மையா தேவைப்படுற அநேகர் இந்த உலகத்துல இருள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அன்பான மெய்யான ஒளிய நம்ம பிரதிபலிச்சு காமிச்சு அந்த இருளிலிருந்து வெளியே வர்றதுக்கு மெய்யான ஒளி கிட்ட வழிநடத்தி கொண்டு போக நம்ம உதவி செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இது உண்மையில யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு கஷ்டமான ஒரு வேலைதான். ரொம்ப சுலபமா ஒருத்தரால எல்லாராலையும் வெறுக்கப்படுற, எல்லாராலையும் பார்த்து பயந்து நடுக்கிற ஒருத்தரை போய் சந்திச்சு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஆனா இதை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாழ்க்கையின் நோக்கம். இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோட உதவியை தேடுவோமா? இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புல பரப்பிதாவே, இந்த பாடம் படிக்கும் போது எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த உலகத்துல ஏனோ தானோன்னு வாழ்ந்தபடி எங்க
எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு மெய்யான நோக்கத்தை நாங்கள் புரிஞ்சு அதன்படி நாங்கள் வாழ்ந்து அநேகர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிக்க உதவி செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் உங்களுடைய அன்பை மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.